நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 313வது வீடியோ. இந்த வீடியோவில் சிவசக் சிவ சிவ வைஷ்ணவ அபேதம்ன்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஆதி காலத்தில் எல்லாருமே ஸ்மார்த்த பிராமணாக சொல்லியிருக்கா. ஜென்ரலாகவே ஆதி காலத்தில் வித்தியாசம் பார்த்தே கிடையாது. அவள் வழிபாடு கடவுளில் ஒவ்வொருத்தருக்கும் தே வில் கிவ் ப்ரையாரிட்டி. விஷ்ணு பக்தி உள்ள வைஷ்ணவன் சொல்லியிருந்தா, அவ்வளோதான். இதெல்லாம் தனித்தனியான கிடையாது. ஆகமத்தில் இப்படி சொல்லப்படல, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது இதில் சைவ ஆகமத்தில் மோர் தென் 28 ஆகமங்கள் சொல்கிறார். இதில் வைஷ்ணவத்தில் 2 ஆகமங்கள் என்னென்னா வைகானசம் ஒன்று, பாஞ்சராத்திரம் ஒன்று. இந்த 2 ஆகமம் சொல்லியிருக்காங்க. இந்த வைகானசம்ன்றது இந்த சிவாச்சாரியாரெலாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு தனியாக தீட்சை வாங்க வேண்டாம். அந்த குடும்பத்தில் பிறந்தாலே அவளுக்கு அதுக்கு ரைட்ஸு டு த பூஜா அது பద్ధதி அப்படியா இருக்குது. அதே மாதிரி வைகானசத்தை ஃபாலோ பண்ணுறவ இந்த மாதிரி வந்துடலாம். ஸோ இப்போ அதில் என்ன சொல்லித்தரான்னு முதல்ல தீட்சை கொடுக்கும்போது அவளுக்கு தீட்சை கொடு. இப்போ சைவ ஃபாலோ பண்ணுறா தெரியும் தீட்சை, இங்கேயும் தீட்சை உண்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல யூ ஷுட் நாட் see the difference between ஹரன் ஹரிக்கு வித்தியாசம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. ஏன்னா எப்படி அது இதுவே கமிட்மெண்ட் எப்படி வருதுன்னா, அவளுக்கு ஹரிஹர பூஜை காரியாதம் அப்படின்னு தான் எடுக்கணும். இதுவே சங்கல்பமே அவளுக்கு ஹரி ஹரன் ரெண்டுத்துக்கும் நான் பூஜை பண்ணுறேன்னு தான் வாங்கணும். இதில் பாஞ்சராத்திரத்தில் வைகாசனத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு அந்த இதில் பறந்தாலும் போதும், அவள் அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இங்கே இதை எது வச்சு சொல்கிறேன்னு கேட்டோன்னா, ஆதி காலத்தை பழைய கோவில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே விஷ்ணுவும் இருக்கார், சிவனோடு சேர்ந்து விஷ்ணுவும் இருப்பார். உதாரணமாக திருநெல்வேலி போனால் நெல்லையப்பர் கோவில் பார்க்குறோம், காந்திபதி அப்படின்னு பார்க்குறோம். நெல்லையப்பர் காந்திபதி தெரியாதவோ யாருக்கு முடியாது, எல்லாம் பெரிய பிரம்மாண்ட சொல்லுவோம். நெல்லையப்பரும் பெருசு, காந்திபதி பெருசாக தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தா பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்கும். ஈஸ்வரன் அணைச்சே அந்த காலடியை பார்க்கலாம். கால் பெரிய தாமரைப்பூ இருக்கும், இப்படி படுத்துட்டு இருப்பார் நீளமாக, கால் வெளியில் நெட்டிட்டு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், நம்ம பெருமாளை சேவிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு போகலாம். இங்கே சிதம்பரத்துக்கு போனால் தில்லை கோவிந்தர் இருக்குது. ஸோ கோவிந்தராஜ பிரம்மாவோட டிஸ்பியூட்லாம் வருதில்ல, இப்போ அதை விடுங்க. ஒரு இடத்துலேருந்து இந்த பக்கம் நடராஜர் பார்க்கலாம், இப்படி கோவிந்தராஜரை பார்க்கலாம். ஸோ அவளே சேர்ந்துருக்கும்போது நம்ம யார் பூவாக இருக்குது வி டு சி த டிஃபரன்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. ஆதி காலத்து கோவில் எடுத்து பார்த்தா, அதாவது திருக்கோஷ்டியூர்னு ஒரு கோவில், அங்கே சிவன் இருக்கார். சௌமியநாராய பெருமாள் இந்த 108 திவ கஷேத்திரத்தில் ஒன்று. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. 108 வைணவ கஷேத்திரத்தில் ஒன்று. அதாவது இப்போ பிற்காலத்தில் மறைக்கப்படுறது, இவாள்லாம் சொல்லித்தர மாட்டேன்றா. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். இந்த பெரிய பெரிய இவாள்லாம் வேலுக்குடி கிருஷ்ணன், வெங்கடகிருஷ்ணன் வாழலாம் இருக்காள். அப்போ வெங்கடகிருஷ்ணன் கூட சொல்லுவார், இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவர் எடுக்கிறது தான் அழகாக பேசுவார். இந்த பத்மா சேஷாத்ரி இவா கூட வருவா, ராஷ்மி கூட அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவள்லாம் சொல்லலாம். எனக்கு சமீப காலத்தில் துஷ்யந்த் ஸ்ரீதர் ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக ஒத்துப்பார். சிலதெல்லாம் சின்ன வயசாக இருந்தால் கூட நிறைய சும்மாவெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் பிரமாணத்தோட கிளியர் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு பாயிண்ட் சொன்னால அது எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறார் ஒவ்வொன்றுத்தையும். நிறைய பேர் பிடிக்காதவா நம்ம சொல்லிட்டு போகிறார், அவரை பற்றி அதோட தேவையில்லை. பட் இட் வெரி நாலேஜபிள் பர்சன், ஹி வில் அக்செப்ட் அது சொல்லணும். அதே மாதிரி டிவிஎஸ் கம்பெனிக்கு திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர், அதுதான் அவளுக்கு முக்கியமான க்ஷேத்திரம் ஆகாது. அங்கே நிறைய வேணு சீனிவாசன் நிறைய புனருத்தாரெலாம் பண்ணியிருக்காருங்க. அங்கே யாரோ இவருன்னு சொன்னான்னு சொல்லிட்டு, நம்பூதிரி சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லிங்கத்தை எடுத்துட்டார். பக்கம் நின்ற பெருமானே பேர், பெருமாள் நம்பின்னு பேர். ரொம்ப அழகாக இருக்கும், வர்ணத்தீட்டி பிம்பாது. பக்கத்துலேயே சிவன் இருந்தார். அது வேணான்னு சொல்லிட்டு சிவனத்துக்கு வெளியில் வச்சு அதுக்கு தனியாக பிரதோஷ பூஜையெல்லாம் நடக்கிறோம்னு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த அப்புறம் கோர்ட் கேஸெல்லாம் நடந்து திருப்பி பழையபடியே வச்சுட்டா. கொண்டு இங்கே ஈஸ்வரனை எடுத்து இடத்துல கூட வச்சு பக்கம் நின்ற பெருமாள் ஆழ்வார்களே பாடியிருக்கா. பெருமாள் சிவனும் ஒன்றுன்றதுக்கு
இது மோரோவர் கருவறை விமானங்களை பார்க்கணும் நீங்கள். அதிகாலத்துக்கு பழைய விமானங்கள்லாம் பார்த்தா விஷ்ணு கோவிலில் தென் திசையில் தட்சிணாமூர்த்தி இது ரூபங்கள் தான் இருக்கும். மேலே எடுத்து பார்த்தா அதே சிவன் கோவிலில் மேற்கு திசையில் வந்து இது நரசிம்ம சுவாமி இருக்கும். யோக நரசிம்மர் லக்ஷ்மி மாதிரிலாம் காமிச்சிருப்பார். ஸோ கோபுரத்தை பார்க்கணும் நீங்கள். தயவுசெய்து கோவிலுக்கு சென்றால் கோபுரங்கள்லாம் பாருங்க. அவசரமாக எங்கேயோ பார்த்துட்டு மூலஸ்தானத்தை பார்த்துட்டு விட்டுக்கூடாது. ஸோ அதனோட தொன்மையை பறைசாற்றும். உதாரணமாக அது எந்த அளவுக்கு ஒத்துப்பாடு தெரியல எனக்கு. ஐ வாஸ் பார்ன் தி இயர் டூரிங் 1951 நான் பிறந்தது. 59, 60 திருப்பதி போயிருக்கோம். அப்போல்லாம் மேலே இதுக்கெல்லாம் விமானத்தெல்லாம் கோல்டெல்லாம் கிடையாது. அப்போ தான் போட ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். திருப்பதிக்கு வருஷம் அழைச்சிட்டு போவார். அப்போல்லாம் எனக்கு குண்டக்கல் டிவிஷனில் இருந்ததுனால. அப்போ திருப்பதி கோவில்லையே தட்சிணாமூர்த்தி உண்டு. மார்க்கண்டே லிங்கத்தை கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இப்போ அப்புறமா எடுத்துட்டா கம்ப்ளீட்டாக வேறு உருவங்களாக வச்சுட்டா. கோபுர வெங்கடேஸ்வரர் அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினலாக கோபுரத்தில் வெங்கடேஸ்வரர் வச்சுட்டு வெள்ளியில் பிரபையாட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பின்னாடி மாற்றப்பட்டது, கவர் பண்ணி எல்லாமே விஷ்ணு. பட் ஒன் திங் தே குட் நாட் சேஞ்ச் இஸ் இந்த சிம்மங்கள் எடுக்கலாம். அப்படியே இருக்குது ஆஸ் இட் இஸ். இது வந்து பிற்காலத்தில் மறைக்கப்பட்ட இது. பல்லவ காலத்து சோழர் காலத்தை எடுத்து பார்த்தா, எஸ்பெஷலி பல்லவர்கள் எடுத்து பார்த்தா கிளியராக இது பார்த்தா இருக்கும். இந்த கோபுரத்தை பார்க்கணும் நீங்கள். ஸோ கோபுரங்க இது பெருமாள் வந்து சிவன் கோவில் இருக்கிற இடத்துல பாருங்கள். நெல்லை கோவிந்தர் இருக்குது, தில்லை கோவிந்தர் சிதம்பரம், செந்தில் கோவிந்தர் திருச்செந்தூரில் கோவிந்தர் இருக்கார். ஸோ அடுத்தது இங்கே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போனால் நிலாத்துண்ட பெருமாள் 108 திவ்ய சேத்திரம் ஒன்று நிலாத்துண்ட பெருமாள் இருக்குது. அது படம் காமிக்கிறேன் பாருங்கள். ஏகாம்பரேஸ்வரர் தண்ணி சுற்றி வரும்போது நிலாத்துண்ட பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கார். அது கட்டாயம் பார்க்கணும் நம்ம. இது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு 108 திவ்ய சேத்திரத்தை இது ஒன்று. அது பெரிய உருவமாக இருக்காது. அந்த காலத்தை டிஃபரன்ஸ் பார்க்கல அவ. இது நெல்லையில் இருக்கிற தாமிரசபரியில் இருக்கிற நடராஜர். மேலே வேலைப்பாடு பாருங்களேன். இது நெல்லை காந்திமதி, நெல்லையப்பர். இந்த நெல்லையப்பர் பக்கத்திலேயே தான் இருக்கும் அந்த இது பெருமாள் சன்னதி கோவிந்தராஜர். இது வந்து தில்லை கோவிந்தர். இது நம்ம சிதம்பரத்தில் இருக்க சொன்னோம் இல்லையா, அது. இது திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள். கீழே திருப்பதியில் கோவிந்தர் எப்படி இருக்காரு. கோவிந்தராஜர்னால படுத்த நிலையில் இருக்கிறது தான் கோவிந்தராஜர். ஸ்ரீதேவி பூதேவி கொண்டிருக்க இவர் வந்து ஆதிசேஷன் இதில் படுத்துட்டு இருக்கார் அவர். ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் உத்தமர் கோவில் இருக்குது. அங்கே வந்து புருஷோத்தமன் சுவாமி பேர். உத்தமர் கோவில், அது பெருமாள் கோவில் உத்தமர் கோவில்ன்றது. ஆனால் பிக்ஷாண்டேஸ்வரர் தனியாக இருக்குது. பிக்ஷாண்டார் கோவில்னு சொல்லுவாதே உத்தமர் கோவில். இங்கே இது கடலூர் பக்கத்தில் திருமகேந்திரபுரம் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தி பழமையான கோவில். அது தட்சிணாமூர்த்தி சந்நிதி இதில் கோபுரத்திலே இருக்கும். திருமகேந்திரபுரம் தேவநாத பெருமாள் பேர். அந்த கோபுரத்தில் பார்த்தா தட்சிணாமூர்த்தி இருக்க மாற்றவே இல்லை, அப்படியே வச்சுருக்க. அது காமாட்சி அம்மன் கோவில் போய் உள் பிரகாரத்தில் எல்லாரையும் உள்ள விட மாட்டேன். பேக் சைடு வழியாக வரணும். வந்தால் இந்த கள்ளர் இருக்கார். அங்கே லக்ஷ்மி தனியாக இருக்கும் சந்நிதி. அதை வந்து இதுவாக இருக்கும், கோஷ்ட தேவதையாக இருக்கும். அது இது அபோ ஆல் திருவண்ணாமலைக்கு போகிற நிறைய பேர் இதுக்கு இந்த கிரிவலம்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட திருவண்ணாமலையில் வைகுண்ட வாசல் தனியாக இருக்குது. கோவில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ள வைகுண்ட வாசல் தனியாக இருக்குது. வேணுகோபால சுவாமின்னு ஒரு சன்னதி இருக்குது உள்ள. திருவண்ணாமலையில் பெரிய சிவக்ஷேத்திரம், அதுலேயே தனியாக வேணுகோபால சுவாமிக்கு ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம.
இதில் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த காலத்தில் வித்தியாசம் பார்த்ததே கிடையாது. இந்த கோவில் அது இருக்கும், அந்த கோவில் இதுவும் இருக்கும். எல்லா சிவன் கோவிலில் கட்டாயம் சுற்றி வரும்போது பின்பக்கத்தில் வந்து நரசிம்மர் வந்துடுவார், இல்லைன்னா அந்த மகாலட்சுமி இருக்கும் பின்பக்கத்தில். நான் சொல்கிறது கருவறையினுடைய பேக் சைடு வரும்போது சுற்றி வரும் இல்லையா, அந்த முதல் பிரகாரத்தில், இந்த உள் பிரகாரத்தில், அப்போ அவங்க வந்து பார்க்கலாம் மகாலட்சுமி இருக்கும், சரஸ்வதி இருக்கும், ப்ளஸ் பெருமாள் இருப்பார். இந்த இதில் லிங்கோத்பவர் பெருமாளே இருக்கார். தக்கோலத்துக்கெல்லாம் முதல்ல பெருமாள் தான் பார்க்கலாம், இது லிங்கோத்பவர் இருக்காது. அபோ ஆல் இங்கே அவ்வளோ தூரம்லாம் போகவே வேண்டாம். திருவள்ளிக்கேணி பார்சாதி கோவில் போங்க. இப்போ நார்மலாக ஜெய விஜயா அதுதான் இருக்கணும் உள்ள, ஆனால் இருக்காது. அங்கே துவாரசக்தியாக என்ன இருக்குன்னா கணபதி இருக்கும், இந்த சைடில் நாகராஜர் இருக்கும். கணபதி அண்ட் நாகராஜர் தான் பார்சாதி பெருமாள் கோவில்லையே துவாரசக்தியாக இருக்குது. இது அப்சர்வ் பண்ணுங்க தகுந்தது. ஸோ இதெல்லாம் வாட் இஸ் ஷோஸ்னா, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை தான். அது வேற்றுமையே கிடையாது. அதாவது ஹரிஹரன்ற பேதம் பார்க்கணும். அரியும் ஹரன்னு உண்டு, அறியாத வாயில மண்ணுன்னு பழமொழியும் உண்டு. ஸோ இந்த இது பார்க்கவே கூடாது. நம்ம நாமத்தியாக போட்டுக்கிறோம், பட்டையாக போட்டுக்கிறோம், அவள் இஷ்டம். அவள் இந்த பழக்க வழக்கங்கள் என்ன உண்டோ ஒன்று பண்ணிக்கிறோம். ஸோ பூஜா அது வந்து அதுவும் அவள் இஷ்டம். அவள் மனசுக்கு என்ன பிடிச்சதோ பெரியவா என்ன சொல்லிக்கோ பண்ணுறோம். ஆனால் பேதம் மட்டும் பார்க்கக்கூடாது. அதனால் பண்ண பெரிய ஸ்ரீ சீமாஸ் குமாரனுடைய ஃப்ரெண்டு அவன் சொன்னான், ஆமாம் தெரியுமா உங்களுக்கு நான் என்ன இதில் சொல்கிறான்னு. சுப்பிரமணிய சுவாமியையும் நல்லா புரிஞ்சுங்க. சுப்பிரமணியரை வைஷ்ணவனாக இருந்து சுப்பிரமணியரையும் இந்த இதையும் இது பண்ணிட்டேன்னா, இக்னோர் பண்ணேன்னா கரெக்டாக இது சிவனையும் சிவதூஷணம் சுப்பிரமணிய தூஷணம் பண்ண கட்டாயம் அவருக்கு வயிற்று வலியால் பிரச்சனை வந்துடும் அவளுக்குன்றான். ஸோ வயிற்று வலி யாருக்கா வைஷ்ணவர்கிட்ட இருந்தால் அது என்ன ரீசன்னா, தே வில் பி டூயிங் த தூஷணை ஆன் பரமேஸ்வரன் அண்ட் சுப்பிரமணியா. ஸோ அதனால் நம்ம தூஷணம் பண்ணவே எந்த காடையும் தூஷணம் பண்ண வேண்டாம். ஸோ அந்த வழியாக போகிறோமா படிக்கிறோம். அந்த காலத்தில் மதுரையில் சொல்லுவாள், எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜிஎம் இருந்தார் நாராயணன். ரொம்ப அவர் வந்து இதையும் படிப்பார், திருமந்திரம் படிப்பார், திவ்ய பிரபந்திரம் படிப்பார். இட் இஸ் மாஸ்டர் இன் போத். நிறைய போட்டு பேசுவார். அவர் சொன்னார், அந்த காலத்தில் வந்து இந்த மாட வீதியெல்லாம் இருக்கல மதுரையில், இந்த அந்த மாசி வீதி இந்த வீதியெல்லாம் சொல்லுவாள். முதல் சுற்று பிரகாரத்தில் வரும்போது மீனாட்சி அம்மன் வந்து ராணியான கோலோச்சி நடாது. அவள் வரும்போது பட்டா பட்டா பட்டான்னு ஐயங்கார் தெரு எல்லாம் கதவு சாத்திடுவாள். என்ன அறிவியலித்தனமான ஆக்டிவிட்டி பாருங்கள். அன்னை வந்து மீனாட்சி அம்மையை வந்து பார்வதியோட அவதாரம், மாதங்கியோட அவதாரம் சொல்லப்படுறதுக்கு அங்கேயே வாழ்ந்து ஜனங்களை ரட்சிச்சிருக்கா. மீனாட்சி இல்லைன்னா மதுரை இல்லை. அப்போ ஏற்பட்ட ஊர்வலத்தை வரும்போது ஒன்று நம்ம எதாவது வாங்கி கொடுத்து இது பண்ண வணங்கலாம், இல்லை மகாராணின்ற அந்தஸ்துக்காக வந்து தேங்காய் பழம் உடைக்கலாம். கதவை சாத்துன்னு மகாபாவம் சொல்லியிருக்கு. அப்போ அவளுக்கு நற்கதியே கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு ரொம்ப தரித்திரத்தில் தான் சாகணும். வந்து பனிஷ்மெண்ட்னா சிவியர் பனிஷ்மெண்ட் வரும் பின்னாடி. இதெல்லாம் அதனால் என்ன, தெய்வங்களை நிந்தனை பண்ணாதவங்கோ, தூஷணம் பண்ணாதவங்கோ. உங்களுக்கு பிடிக்கலையா சாம்பார் இருக்கோ, அவ்வளோதான். பிடிக்கல அந்த எண்ணமே வரக்கூடாது முதல்ல நமக்கு. அதாவது இந்த அபேதம் தான் கடைப்பிடிக்கணும், பேதமே பார்க்கக்கூடாது. அதனால தான் ஆதிசங்கர் வந்து சண்முகஸ்தானத்தை, அதாவது சௌரம், காணாபத்தியம், சைவம், சாக்தம், வைணவம், அதே மாதிரி இது வந்து கௌமாரம் சேர்த்து ஷண்மதமாக பண்ணி எல்லாத்தையுமே வணங்கலாம்னு சொல்லிட்டார் அவர். ஸோ ஆகையினால் அந்த பேதங்கள்லாம் இருந்தால் மனசுலேருந்து எடுத்து அதை ஒழிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து சம நோக்கோடு பாருங்க. நம்ம இது பண்ணுறது இஷ்ட தெய்வம்னு தனியாக ஒத்துக்கொண்டிருக்கோம், அது வேறு. அது நான் சொல்லவே இல்லை. நான் பேதம் பார்க்காம இருக்கிற குழந்தைகளை அப்படியே வழங்கும் தயவுசெய்து. இது கோபிநாத்தோட இதில் கூட அந்த 70 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை பார்த்தேன். ஒரு பெண்ணி சொல்கிறேன், நான் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்துடும். ஐயங்காரும் ஒரு கிடையவே கிடையாது முதல்ல, எல்லாம் ஸ்மார்ட்டாக தானே எல்லாருமே. விஷ்ணு பக்தி வந்ததுனால பின்னாடி அது மாதிரி ஒரு செட்டு கிரியேட் ஆச்சு. சரி, நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்னா அந்த மாதிரி தனியாக இருக்க அந்த பொண்ணுக்கு தெரியல. இது அறிவியல் தரமாக பேசித்தது. அப்புறம் நிறைய பேர் அடைக்க உட்காச்சிச்சிட்டோம் அந்த பொண்ணை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் பேசவே கூடாது. ஆன்மாவை நேசிக்கணும். எல்லோரும் வந்து அவள் எந்த குலத்தை பிறந்தாலும் சரி, அவள் வந்து மற்றவாளையே ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த ஆன்மாவை நேசித்து கடவுளுக்குள்ளே பேதங்கள்லாம் பார்க்காம எல்லாத்தையும் நம்ம இந்த சமநோக்கு பார்வையோடு வரணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன்.